மதுரை மாநகராட்சியில் நடந்த பல கோடி ரூபாய் சொத்து வரி ஊழல் தொடர்பாக மேயர் இந்திராணி கணவர் பொன் வசந்த், அதிகாரிகள், பில் கலெக்டர்கள் என பலர் கைது செய்யப்பட்டனர். அவரை தொடர்ந்து அமைச்சர் தியாகராஜன் ஆதரவாளரான மேயர் இந்திராணி தனது பதவியை ராஜினாமா செய்தார். தற்போது துணை மேயர் நாகராஜன் பொறுப்பு மேயராக உள்ளார். அடுத்த மேயர் யார் என்பது குறித்து முன்னாள் மேயரும் திருப்பரங்குன்றம் அதிமுக எம்எல்ஏவுமான ராஜன் செல்லப்பா கூறினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் புரட்சித் தலைவர் அன்றைக்கு யார் மேயர் என்று தேர்ந்தெடுக்கிற போது இங்கே மாமன்றத்தில் குடியிருக்கும் போது அங்கேருந்து ஒரு கவரை கொடுத்து விட்டாங்க. அந்த கவரை யாரும் உடைக்கலை. எல்லோரையும் உட்கார வச்சுட்டு யாருன்னே தெரியாது, மேயர் யாருன்னே தெரியாது. அந்த மேயர் யாருன்னு தெரியாதப்ப அந்த கவரை உடைச்சி பார்த்தப்ப யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சிறுபான்மை மக்களை, ஒரு சௌராஷ்டிராவை சேர்ந்த எஸ்கே பாலகிருஷ்ணன் அவருடைய பெயர் மேயர் பதவியாக இருந்தது. அது எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, எம்ஜிஆர் கொடுத்த மாதிரி. இன்றைக்கு இருக்கிற அரசு பல பேர் இருக்கிறதுனால கண்டிப்பாக யாரையும் முழு உணர்வோடு அத்தனை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எந்த மேயராக இருந்தாலும் யாராவது ஒரு குரூப்பில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டியவங்க இவங்களுக்கு வேண்டியவங்கன்னு சொல்ல முடியுமே தவிர மாமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிற திமுக அரசியல் சூழ்நிலை இல்லை. ஆகவே அவர்களால் ஒரு சரியான மேயரை தேர்ந்தெடுப்பது என்பது கடினம். மக்கள் வாக்காளர்கள் தேர்ந்தெடுத்துவது வேறு விஷயம். கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிற போது, அதுவும் தலைமையிலேருந்து கொடுக்குற போது இங்கே யாருடைய செல்வாக்கு பயன்படுகிறது, அவர் நல்ல மேயரா மேயர் இல்லையா, யாருடைய செல்வாக்கால் வந்தவர் என்பது தான் பிரதிபலிக்குமே தவிர உண்மையான மதுரைக்கு சிறப்பாக செல்வன்ற மேயர் உரிய தகுதி உடையவர்களை யாரும் தேர்ந்தெடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவை மீண்டும் மாநகராட்சி தேர்தல் வர வேண்டும். அந்த தேர்தலின் மூலமாக மிகச்சிறப்பான மேயரும் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதன் பின் இது சீர்படுத்தப்படும். அதற்கு முன்னதாக இது சீர்படுமா என்பது ஐயமே